ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செஷனுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா டாக்ஸஸ், மெயினாக இந்த சேலரிடுக்கான டாக்ஸ் ஃபைலிங், அதில் இருக்கிற நியூ ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் அவங்க எப்படி எப்படிலாம் வந்து டாக்ஸ் கிளைம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வி ஹாவ் வினோத் பாபு வித் அஸ். வினோத் பாபு, வெல்கம். ஸோ நீங்கள் வந்து உங்களை பற்றி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். Thank you, Mr. Aaron. Myself, Vinod Babu, Accounts and Tax Analyst from Win Accounting Solutions Private Limited. எங்க கம்பெனி பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில வந்து ஹெட் ஆஃபீஸ் வச்சுட்டு தமிழ்நாட்டில் இன்னொரு 8 லொகேஷன்ல வந்து ஃப்ரான்ச்சைசி பேசிஸ்ல நாங்க கொடுத்து பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் என்னோட சிம்பிள் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட டே டு டே பேசிஸ்ல வந்து டாக்ஸேஷன்ல நம்ம வந்து எங்களை நாங்களே அப்டேட் பண்ணிக்கிட்டு எங்க டீம் மெம்பர்ஸ்க்கும் அப்டேட் பண்ணிக்கிட்டு கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்கறது தான் எங்களோட மோட்டிவா வச்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. டைரக்டா நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு சாட் பாக்ஸ்ல நீங்க எல்லாரும் எந்தெந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்க உங்க ஊர் பேரை மென்ஷன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பியூரா நான் தமிழ்ல தான் எடுக்க போறேன், நான் இங்கிலீஷ்ல எடுக்க போறது இல்லை, அதையும் முன்னாடியே சொல்லிடுறேன். அப்படி யாராவது இங்கிலீஷ்ல விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லிருங்க. ஸோ இன்னொன்னு ஆக்சுவலா சாரி இன்டரப்ட், என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா சப்போஸ் ஏதாவது செஷன் நடுவில் கட் ஆச்சுனாலும் நீங்க வெயிட்டிங் ரூம்ல இருங்க, திரும்ப கண்டிப்பா ஜாயின் ஆகும். ஏன்னா சப்போஸ் நெட்வொர்க் ப்ராப்ளம் ஏதாவது ஆச்சுன்னா திரும்ப உங்களுக்கு ஜாயின் ஆகும். அதே மாதிரி லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த செஷன் முடிஞ்சிட்டு லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா we have 15 minutes question and answer session. ஸோ அப்போ வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ இந்த செஷன் போயிட்டு இருக்கப்ப உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து செப்பரேட்டா வந்து இந்த செஷன் முடிஞ்சிட்டு லாஸ்டா 15 minutes வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க அப்பப்போ சாட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க, நானும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி நீங்க சாட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணும்போது ஆப்ஷன் வந்து டு எவ்ரி ஒன் இருக்கும், அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ். வினோத் பாபு சார் எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். வாய்ஸ் கரெக்டா எல்லாருக்கும் கேக்குதா? இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணுமா என்னோட வாய்ஸை? வாய்ஸ் கேக்குது சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ டைரக்டா நான் செஷனுக்குள்ள போயிடுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் இது வந்து நான் 30 to 40 minutesக்குள்ள முடிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் ரெவன்யூ எப்படி வருது, இப்ப ஏதோ புது ஸ்லாப் அப்படின்னு சொன்னாங்களே, பழைய ஸ்லாப் என்ன, புது ஸ்லாப் என்ன, நமக்கு என்ன மாதிரியான எக்ஸம்ஷன் இருக்கு, டிடக்ஷன் இருக்கு, எது நமக்கு பெஸ்ட், நம்ம பழசுலயே இருந்துடலாமா இல்ல புது ஸ்லாப் சூஸ் பண்ணலாமா, அப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அதை எப்ப சூஸ் பண்ணணும், அப்புறம் நான் பேசிக்கா எனக்கு எவ்வளவு டாக்ஸ் வரும்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டாக்ஸ் கால்குலேட்டர் டூல், இதை தான் நம்ம இன்னைக்கு வந்து கவர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் ரெவன்யூ. கவர்மெண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து இப்போ இன்கம் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 3 விதமா தான் நம்ம கிட்ட இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டாக்ஸ் அல்லது செல்ஃப் அசஸ்மெண்ட் டாக்ஸ் அப்படிம்போம். இது வந்து என்னன்னா, பிசினஸ் பீப்புள் வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க குவார்டர்லி அட்வான்ஸ் டாக்ஸ் வந்து பே பண்ணுவாங்க. இல்லைன்னா 1 year கழிச்சு நான் இவ்வளவு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணி அவங்க வந்து டாக்ஸ் கட்டுவாங்க. அது வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ்னா என்னன்னா டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படிம்போம். அதாவது சோர்ஸ்லயே டாக்ஸை வந்து டிடக்ட் பண்ணிடுறது, பணம் எங்க வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து டிடக்ட் பண்றது. சேலரி பீப்புள் எல்லாரும் வந்து இதுலதான் அடங்குவாங்க. சம்பளம் வந்து எந்த கம்பெனில வாங்குறோமோ அந்த சம்பளத்திலேயே பாத்தீங்கன்னா அவங்க டிடிஎஸ் அப்படின்னு பிடிச்சு கவர்மெண்ட்டுக்கு கட்டி விட்டுருவாங்க நம்ம பேர்ல. ஸோ அடுத்து நம்ம ஐடி ஃபைல் பண்ணிட்டு டாக்ஸ் பேயபிளா இருந்தாலோ இல்லை ரீஃபண்டபிளா இருந்தாலோ நம்ம வந்து அந்த டிடிஎஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டிசிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா பையருக்கும் செல்லருக்கும் நடுவில் நடக்கிற ஒரு கான்செப்ட். டிடிஎஸ் மாதிரியே பாத்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படிம்போம். ஸோ அது வந்து பிஸ்னஸ்ல ரெகுலரா நடக்கிற ஒரு விஷயம். ஓகே, இப்போ இந்த 3 விதமான டாக்ஸ் ரெவன்யூ இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது
நாம வந்து எந்த ஸ்லாப்குள்ள வர்றோம் அப்படிங்கறத வந்து கவர்மெண்ட் எப்படி டிசைட் பண்ணுதுன்னா ஒரு 3 விதமான ஏஜ் ஃபேக்டர் வச்சுதான் அதை வந்து சொல்றாங்க. இப்ப நார்மலான இண்டிவிஜுவல்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு கீழே உள்ளவங்க எல்லாருமே வந்து நார்மல் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சீனியர் சிட்டிசன், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் 60ல இருந்து 80க்குள்ள இருக்கணும், அவங்க வந்து சீனியர் சிட்டிசன். இவங்களுக்கு மேல வந்து சூப்பர் சீனியர் சிட்டிசன் போகும், ஏஜ் 80 மேல இருக்கிறவங்க சூப்பர் சீனியர் சிட்டிசன். ஓகேங்களா? இப்ப நம்ம டீம்ல இதுல எல்லாருமே வந்து பிலோ 60ல இண்டிவிஜுவலா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது போயிடலாம். இப்போ இன்கம் டேக்ஸ் ஓல்டு ஸ்லாப் இந்த மெத்தட் படி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதை வந்து ஒரே நம்பர்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிட வேண்டாம், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப பொறுமையா பாருங்க. ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் 60 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு எடுத்துக்கிறேன். அப் டு 2.5 லேக் 2 லட்ச ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 லட்ச ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. ஆனா இப்ப வெளியில வந்து ஜென்ரலா 5 லட்ச ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் கிடையாதாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்றேன், கடைசியில உங்களுக்கு தெரிய வரும். இப்ப அடுத்தது 2 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 5% டேக்ஸ். அப்ப 2 லட்சத்துல இருந்து 5 லட்சம்னா அந்த 2 லட்ச ரூபாய் கேப்புக்கு 5% நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா 12,500 ரூபாய் வரும். ஓகேங்களா? சரி, அடுத்தது 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் 20% டேக்ஸ். ஓகே, அப்படிங்கும் போது என்ன ஆகுது, ஏற்கனவே இந்த 2 to 5ல ஒரு 12,500, அப்புறம் இந்த 5 லட்சம் டு 10 லட்சம் இந்த கேப்புக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்கு இல்லையா, அதுக்கு 20% வந்து 1 லேக். அப்போ 1,12,500 ரூபாய் ஆயிடுது. ஓகேவா? அடுத்தது அபவ் 10 லேக் வந்து பாத்தீங்கன்னா 30%. அப்போ 1,12,500 பிளஸ் 10 லேக் மேல நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்றோமோ அதுக்கு 30% வந்து டேக்ஸ் கட்டிடணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 11 லட்சம்னு வச்சுக்கோமே, இப்ப 10 லட்சத்துக்கு மேல 1 லேக் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த 1 லேக்குக்கு 30% 30,000 ரூபாய். அப்ப 1,12,500 பிளஸ் ஒரு 30,000 அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,42,500. ஓகே, புதுசா ஜாயின் பண்றவங்க உங்களை நீங்களே கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட், இந்த டேக்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ண பிறகு அந்த டேக்ஸ்ல ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் அப்படின்னு சொல்லி 4% வந்து பே பண்ணுவோம். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் டேக்ஸ் கட்டுற மாதிரி உங்களுக்கு வருதுன்னா அந்த 10,000 ரூபாய் பிளஸ் 4% ஒரு 400 ரூபாய் சேர்த்து 10,400 ரூபாய் கட்டுவீங்க. ஒவ்வொருத்தவங்களும் பாத்தீங்கன்னா டேக்ஸ் தனியாவும் செஸ் தனியாவும் அதை ஐடி ஃபைல் பண்ணும்போதே நம்ம சேர்த்து வந்து கட்டிடுறோம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ரிபேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரிபேட்ங்கிறது செக்ஷன் 87A அப்படிங்கிற இதுல வரும். ரிபேட்னா என்னன்னா, கவர்மெண்ட் வந்து என்ன செய்யுது, நீங்க வந்து 5 லட்ச ரூபாய்க்குள்ள ஆனுவல் இன்கம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதுக்கு உண்டான டேக்ஸை வந்து கவர்மெண்டே ஏத்துக்கிட்டு ரிபேட்டா கொடுத்துருது உங்களுக்கு. ஒரு உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோமே, இப்போ 4 லட்ச ரூபாய் ஒருத்தருக்கு இன்கம்னு வச்சுக்கோ, அப்ப அவருக்கு எவ்வளவு டேக்ஸ் இருக்கும், 2 லட்சம் வரைக்கும் அவருக்கு டேக்ஸ் கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, அப்ப 2 லட்சம் டு 4 லட்சம்ங்கிறது 1.5 லட்சம். இப்போ 1.5 லட்சத்துக்கு 5% வந்து பாத்தீங்கன்னா 7,500 ரூபாய். இப்ப அவர் 7,500 ரூபாய் கட்டணுமா அப்படின்னா வேண்டாம். ஏன்னா கவர்மெண்ட் வந்து ரிபேட் 12,500 ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதால அந்த 7,500 ரூபாய் அப்படியே ரிபேட்னு கழிச்சிட்டு அவர் வந்து டேக்ஸ் கட்டவே வேண்டாம். அப்படிங்கும் போது 5 லட்ச ரூபாய் வரைக்கும் ஒருத்தர் ஏர்ன் பண்ணாலும் அவருக்கு மேக்சிமம் டேக்ஸ் 12,500 ரூபாய் வரும். அந்த 12,500 ரூபாயும் ரிபேட்டா கழிஞ்சிரும். ஓகே, இதுதான். அப்போ 5 லட்ச ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணா மட்டும்தான் ரிபேட் உண்டு. சரி, இப்ப நான் வந்து 5,50,000 ரூபாய் ஏர்ன் பண்றேன். இப்ப நான் எவ்வளவு டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா 5 லட்சத்துக்கு மேல பேலன்ஸ் ஒரு 50,000 ரூபாய் இருக்குல்ல, அந்த 50,000 ரூபாய்க்கு 20% 10,000 ரூபாய் மட்டும் கட்டினா போதுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா 5 லட்சத்துக்கு மேல போயிடுறதால இந்த 12,500 ரூபாய் ரிபேட் வந்து நமக்கு கிடைக்காது. அதனால 5,50,000 அப்படிங்கும் போது ஒரு 12,500 பிளஸ் 5 லட்சத்து அந்த 50,000 ரூபாய்க்கு 20% ஒரு 10,000, 12,500 பிளஸ் 10,000 22,500 ரூபாய் வந்து டேக்ஸ் கட்டணும். சோ 5 லட்ச ரூபாய் வரைக்கும் உள்ளவங்க டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன் நான் மறுபடியும் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. அதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க 2 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது, அங்க 3 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது 60 to 80 ஏஜ் இருந்தா.
அதுவே 80 வயசுக்கு மேல இருந்தா 5 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. இவ்வளவுதாங்க வித்தியாசம். மத்த எல்லாமே பாத்தீங்கன்னா சேம் தான். அதே 5%, 20%, 30% அந்த எஜுகேஷன் செஸ் எல்லாமே வந்து அப்ளிகபிள் ஆகும். ஏன் இங்க 12,500 ரூபாய் ரிபேட் வந்து சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு போடல அப்படின்னா, அவங்களுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் ஆல்ரெடி டேக்ஸ் கிடையாதுங்கிறதால அதுக்கு மேல போனா அவங்க ரெகுலர் ஸ்லாப்ல வந்துருவாங்க. அப்படிங்கும்போது அந்த ரிபேட் வந்து அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. இப்போ இது வந்து ஓல்டு ஸ்லாப் மெத்தட். இந்த ஸ்லாப் படி நம்ம போனோம்னா நமக்கு வழக்கமா கம்பெனில கொடுக்குற எக்ஸம்ஷன், டிடக்ஷன் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் யூஸ் பண்ணிக்கிட்டு போகலாம் இந்த ஸ்லாப்ல போனோம்னா. ஓகே, இப்ப புது ஸ்லாப் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுதாங்க புது ஸ்லாப். ரொம்ப மைண்டா பாருங்க, ரொம்ப ஈஸி தான், ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி தான், பெரிய இது ஒண்ணும் இல்லை. என்னன்னா இப்ப இதுவும் 60 வயசு கீழே பாருங்க. நம்ம எல்லாருக்கும் இது எப்படி பொருந்துன்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் பாத்தீங்கன்னா நில்லு. ஓகேவா? இப்போ 2 லட்சம் டு 5 லட்சம் அதே 5% தான். இப்ப இதுவும் சேஞ்சஸ் இல்லையா போன இதுக்கும் இதுக்கும்? இப்ப 5 லட்சத்துல இருந்து 7.5 லட்சம் வரைக்கும் 10%. ஓகே, 7 டு 10 லட்சம் வந்து 15%, 10 டு 12 20%, 12 டு 15 25%, 15க்கு மேல 30%. இப்ப இங்க கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு எந்த டிடக்ஷன் எக்ஸம்ஷன் எதுவுமே கொடுக்க மாட்டோம், ஆனா டேக்ஸ் ரேட்டை குறைச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேட் படி போகணும்னா போய்க்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருது. ஓகே, சோ இது இப்ப என்ன ஆகுதுன்னா 5, 10, 15, 20, 25, 30ன்னு சொல்லி இத்தனை பெர்சன்டேஜ் வந்து இந்த புது ஸ்லாப்ல இருக்கு. ஆனா பழைய ஸ்லாப்ல பாத்தீங்கன்னா 5க்கு அடுத்து டைரக்டா 20, 20க்கு அடுத்து டைரக்டா 30. ஓகேங்களா? இதுதாங்க வேரியேஷன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்க இதுபடி ஒரு கால்குலேஷன் பண்ணணும்னா, இப்ப வந்து ஒரு 8 லட்ச ரூபா ஒருத்தருக்கு இன்கம் வருதுன்னு வச்சுக்கோமே, 7.5 லட்சம் வரைக்கும் எவ்வளவு இருக்கு? 37,500 இல்லையா? அது கான்ஸ்டன்ட். இப்போ 8 லட்சங்கும் போது 7.5 டு 8 அந்த 50,000 ரூபாய் கேப்புக்கு ஒரு 15% 7,500 ரூபாய். அப்ப 37,500 பிளஸ் 7,500 எவ்வளவு வருமோ அதுதான் 45,000 ரூபாய் வரும். அப்படிதான் இதை வந்து கால்குலேஷன் பண்ணணும். இந்த கால்குலேஷன் எல்லாம் இத ஞாபகம் எல்லாம் வச்சுக்கணுமா அப்படின்னா, நீங்க ஈஸியா இதை ஞாபகம் வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம் இந்த ஸ்லாப். ஏன்னா 5, 10, 15, 20, 25, 30 இப்படிதான் வரப்போகுது. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா 2, 5, 5 டு 7, 7 டு 10, 10 டு 12 எல்லாம் 2 லட்சம் கேப்ல தான் வருது. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா கடைசியில நான் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் சைட்லயே கொடுக்குறாங்க, அதை உங்களுக்கு சொல்றேன். அதுல இருந்து கூட நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். அகைன் இங்க சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன் பாத்தீங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. அங்க சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 5 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. மற்றது எல்லாமே வந்து சேம் தான், வேற ரேட்ல வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகேவா? இங்க என்ன ஆகும்னா, ஏன் இந்த டேக்ஸ் வந்து இவருக்கு ஒரு 2,500 ரூபாய் மட்டும் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா, இங்க 2.5 வரைக்கும் கிடையாது, இங்க 3 வரைக்கும் கிடையாது. அந்த 50,000 ரூபாய் கேப்புக்குள்ள 5% தான் இங்க 2,500 ரூபாய் குறையுது. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 குறையும். இதுக்கு வந்து ரீசன் என்னன்னா, இங்க வந்து அப் டு 5 லேக் வந்து கிடையாது, அந்த ஒரு ரீசனுக்காக. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த பழைய ரேட் என்ன, புது ரேட் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இப்ப நாம வந்து ரொம்ப பார்க்க வேண்டியது என்னன்னா, எது நமக்கு சூட்டபிளா இருக்கும். இந்த டிடக்ஷன் எக்ஸம்ஷன்ங்கிறாங்களே, நம்ம வந்து அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணலாமா வேண்டாமா, என்ன மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த டெசிஷன் எடுக்கிறத வந்து கடைசியில நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த புது ஸ்லாப்லயும் என்ன பண்ணிட்டாங்க, அதே 12,500 ரூபாய் ரிபேட் உண்டு. சோ 5 லட்ச ரூபாய் வரைக்கும் வருமானம் பண்றவங்களுக்கு பழசுல போனாலும் ஒண்ணுதான், புதுசுல போனாலும் ஒண்ணுதான். சோ 5 லட்ச ரூபாய் வரைக்கும் உள்ளவங்க டேக்ஸ் கட்ட போறது இல்லை. அப்புறம் அதே 4% வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் உண்டு. ஓகேங்களா? இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்படியே பேசிட்டு போனா நடுவுல வந்து யாருக்காவது புரியலன்னா என்ன செய்யுது? நீங்க யாராவது இப்ப எனக்கு இந்த டாக்ஸ் லேப் வந்து புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறவங்க சாட் பாக்ஸ்ல வந்து இப்ப வரைக்கும் ஓகே சார் அப்படின்னு டைப் பண்ணுங்க. புரிஞ்சிருச்சு, அண்டர்ஸ்டுட் அப்படின்னு டைப் பண்ணுங்களேன். தேங்க்யூ சார்.
தேங்க்யூ ஆல். ஓகே, நான் இப்போ அடுத்தது போயிடுறேன். இப்போ புது டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை நாம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்ப சொல்ல போற எல்லா எக்ஸம்ஷன் எல்லா டிடக்ஷனையும் நம்ம வந்து விட்டு கொடுக்க ரெடியா இருக்கணும். ஸோ கிவ் அப், இதுக்கு வந்து நம்ம ரெடியா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து புது டாக்ஸ் லாக்குள்ள போக முடியும். அப்படி நான் எதெல்லாம் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட், லீவ் டிராவல் அலவன்ஸ். கம்பெனில வந்து எல்டிஏ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, அதை நம்ம விட்டு கொடுத்துடணும். இட் மீன்ஸ் அது நமக்கு இன்கமா மாறிடும் இனிமேல. கன்வெயன்ஸ், அது டிராவலிங்காக கொடுக்குறது. ரீலொகேஷன்ஸ், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்காக கொடுக்கிறது. சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ். அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லி பிக்சடா ஒரு 50,000 ரூபாய் கொடுப்பாங்க சேலரி வாங்குற எல்லாருக்கும், அது. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன், வீட்டு கடனுக்கு வட்டி கட்டினாலும் அப் டு 2 lakh வரைக்கும் அது ஜென்ரலா டிடக்ஷன் உண்டு, அதுவும் நமக்கு வந்து விட்டு கொடுக்கணும். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஹச்ஆர்ஏ எடுக்கவே முடியாது. அப்புறம் நிறைய பேருக்கு டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்காக கம்பெனில இருந்து அலவன்ஸ் கொடுப்பாங்க, அது. ஹெல்பர் அலவன்ஸ், இன்னும் நிறைய ஸ்பெஷல் அலவன்ஸ் இருக்கு செக்ஷன் 10 கீழே. அப்புறம் ப்ரொஃபஷனல் டாக்ஸ். அப்புறம் சாப்டர் 6A சொல்லி ஒரு 80C டிடக்ஷன் சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து புது டாக்ஸ் லாபு கீழே போனா நம்ம அதை வந்து விட்டு கொடுக்க தயாரா இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிங்க, இந்த புது டாக்ஸ்ல நான் போகணுமா இல்ல பழைய டாக்ஸ் லாப்ல போகணுமா அப்படிங்கிறத நம்ம வந்து எப்ப முடிவு பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு அசஸ்மெண்ட் இயருக்கும் ஒரு டியூ டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு போன வருஷம் 2019 to 20 ஃபினான்சியல் இயர் ஃபைல் பண்றதுக்கு இப்ப டியூ டேட் இன்னைக்கு டேட்டுக்கு என்ன இருக்குன்னா நவம்பர் 30 வரைக்கும் இருக்கு. நவம்பர் 30 நீங்க வந்து இந்த சேலரி இன்கம்கான ஐடி தாக்கல் வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி பொதுவா வந்து இது ஜூன் 30 தான் இருக்கும், இல்ல ஜூலை 31 இருக்கும். இந்த கோவிட் ரீசனால என்ன பண்ணிருக்காங்க, இப்ப நவம்பர் 30 வரைக்கும் கவர்மெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து என்ன டியூ டேட்டா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது, மேக்சிமம் ஜூலை 31 இருக்கலாம். அப்போ நீங்க இப்போ 2020-21 ஃபினான்சியல் இயர் அப்படின்னா அசஸ்மெண்ட் இயர் வந்து 2021-22 இதுக்கான டியூ டேட் அன்னைக்கோ இல்ல அதுக்கு முன்னாடியோ எந்த ஆப்ஷன்ல போறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணிடணும். ஒண்ணு. அடுத்தது, சேலரி பீப்புள் பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் we cannot go back, நம்ம வந்து திரும்ப ரிட்டர்ன் போகவே முடியாது, அந்த ஆப்ஷன்ல தான் நம்ம வந்து இருந்தாகணும். அதுவே கொஞ்சம் பிசினஸ் இன்கமும் இருக்கு எனக்கு சேலரி இன்கமும் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க மட்டும் ஒரு தடவை ஏதாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டாலும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன்ல இருந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அவங்களுக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ சேலரி பீப்புளுக்கு சான்ஸ் கிடையாது, பிசினஸ் பீப்புளுக்கு மட்டும் ஒன்லி ஒன் டைம் வந்து அந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தது என்னன்னா டிடக்ஷன். ஏடிசிங்கிறாங்களே அதுல என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன லிஸ்ட் பார்ப்போம். இப்போ ஏடிசி டிடக்ஷன் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா 1.5 லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணலாம். இது வந்து நம்ம பேசிக்கா எல்லாருக்கும் சேலரி வாங்குறவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ஏடிசிக்குள்ள என்னென்னலாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டு, நேஷனல் சேவிங் சர்டிபிகேட், அப்புறம் என்பிஎஸ் அப்படின்னு சொல்ற நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், அப்புறம் கம்பெனில நமக்கு பிடிக்கிற இபிஎஃப் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் ஃபண்டு, அப்புறம் டியூஷன் ஃபீஸு, வீட்டு குழந்தைங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் ஆகட்டும், அப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் டேக்ஸ் சேவிங் டெபாசிட், அதாவது எஃப்டி வந்து மினிமம் 5 வருஷம் வந்து லாக்இன் பண்ணி போடணும். அதே மாதிரி பேங்க் டெபாசிட் அந்த எஃப்டியும் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் லாக்இன் பீரியட்ல வந்து இருக்கணும். அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம், அப்புறம் ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம், அப்புறம் ஹவுசிங் லோன்ல பே பண்ற பிரின்சிபல் ரீபேமெண்ட்டும் ஏடிசில தான் வந்து கவர் ஆகும். அப்புறம் சீனியர் சிட்டிசனுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அப்படின்னு இருக்கு. இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஏடிசி அப்படிங்கிற அந்த செக்ஷன்ல வந்து கவர் ஆகுது. ஓகேங்களா? இதுல மேக்சிமம் இந்த எல்லாத்தையும் நீங்க மிக்ஸ் பண்ணி போட்டாலும் அந்த 1.5 லட்ச ரூபாய்க்கு மேல வந்து உங்களால டிடக்ஷன் பண்ணவே முடியாது.
ஸோ ஏதாவது ஒரு இதுல 1.5 லட்ச ரூபா ஃபுல்லா இருந்தாலும் அதை வந்து அப்படியே டிடக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ மேக்சிமம் டிடக்ஷன் அலோடு வந்து 1.5 லட்சம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட் 80CCD அப்படின்னு சொல்லி ஒரு புது செக்ஷன் சொல்றாங்க. அது என்னன்னா ஏபிஐ அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நிறைய பேங்க்லயே வந்து இதுக்கு அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 80CCD1 அப்புறம் 80CCD2 அப்படின்னு சொல்லி 2 சப்செக்ஷன் கொடுக்குறாங்க. இப்ப CCD1 அப்படின்னா சேலரிடி எம்ப்ளாயிஸ் வந்து அவங்களோட சேலரில இருந்து ஒரு 10% வந்து இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பேரு 80CCD1. இன்னொன்னு வந்து நான் சேலரிடி பீப்புள் வந்து என்ன பண்ணலாம், அவங்களோட இன்கம்ல 20% வரைக்கும் போடலாம். ஒரு உதாரணத்துக்கு பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க கூட இந்த அட்டல் பென்ஷன் யோஜனால போயிட்டு ஒரு 20% இன்கம் வந்து மேக்ஸிமம் வந்து பண்ணலாம். அப்படி பண்ணாலுமே அந்த 1.5 லட்சம் லிமிட்டுக்குள்ளதான் இது வந்து அடங்கும். ஓகேங்களா? சோ 80CCD1 என்ன சொல்லுதுன்னா, நீங்க சேலரில இருந்து 10% இந்த ஸ்கீம்ல போட்டாலும் சரி, இல்ல நான் சேலரி பீப்புள் வந்து 20% அவங்களோட இன்கம்ல இருந்து போட்டாலும் சரி, அந்த 1.5 லட்ச ரூபாய் 80C லிமிட்குள்ளதான் இது அடங்கும் அப்படின்னு சொல்லுது. ஆனா 80CCD சப்செக்ஷன் 2 அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க. இதுல என்னன்னா, எம்ப்ளாயர் அதாவது ஓனர் வந்து எம்ப்ளாயிக்காக இந்த ஸ்கீம்ல வந்து பணத்தை போடலாம். அப்படி அவங்க போட்டாங்க அப்படின்னா அடிஷ்னலா 50,000 ரூபாய் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இங்க மட்டும் ஒரு சின்ன 50,000 ரூபாய்க்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. சோ ஏற்கனவே 80Cல வந்து ஒரு 1.5 லட்சம் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த 80CCD சப்செக்ஷன் 2 படி எம்ப்ளாயிக்காக இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அப்படிங்கும் போது 1.5 + 50 2 லட்ச ரூபாய் வரைக்கும் கிளைம் வந்து கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் டிடக்ஷன். அடுத்தது பாத்தீங்கன்னா 80Dல இருந்து 80U வரைக்கும் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. பொதுவா 80C பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எது இன்சூரன்ஸ் எடுத்தாலும் 80C, டெபாசிட் பண்ணாலும் 80Cன்னு சொல்லி 80Cன்னு சொல்லி போற வர எல்லா இடத்துலயும் 80C பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்ப அதுக்கப்புறம் நம்ம 80D to 80U கொஞ்சம் கொடுக்குறாங்க சில செக்ஷன். அதுவும் பாத்தீங்கன்னா நிறைய இது யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 80D கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக பே பண்றது. அது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப், ஸ்பவுஸ், சில்ட்ரன் இவங்களுக்காகனா ஒரு நார்மல் இண்டிவிஜுவலுக்கு வந்து 30,000 ரூபாய் வரைக்கும் கிளைம். பேரண்ட்ஸ்க்கும் சேர்த்துனாலும் அதே 30,000 ரூபாய் தான். சீனியர் சிட்டிசன் அப்படின்னா 50,000 ரூபாய். இது வந்து 80D. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ்ல நமக்கு வந்து சீனியர் சிட்டிசன் இருந்தா ஒன்னு 50,000 ரூபாய் கிடைக்கும். இல்ல பேரண்ட்ஸ் அல்லது செல்ஃப், ஸ்பவுஸ், சில்ட்ரன் அப்படின்னா 30,000 ரூபாய். இவ்வளவுதான் லிமிட். ஓகேவா? அடுத்தது 80DD. 80DDனா என்னன்னா, இது வந்து நமக்கு கிடையாது, நம்மள டிபெண்ட் பண்ணி இருக்கிற டிசேபிள்டு பர்சனுக்கு. இப்ப ஃபேமிலி மெம்பர்ஸ்லயே யாராவது ஒருத்தவங்களுக்கு முடியாம இருந்தா அப்ப 80DD படி டிசேபிள்டு டிபெண்டா இருந்தா 75,000 ரூபாய் வரைக்கும் இது பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம் டிடக்ஷன். அப்புறம் இன்னொரு கேட்டகரி கொடுக்குறாங்க. அது வந்து மெடிக்கல் சர்டிபிகேட்டை பொறுத்தது. சிவியர்லி டிசேபிள்டு டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், 1,20,000 ரூபாய் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது 80DDB. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இது வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக உள்ளது. ஃபர்ஸ்ட் நம்ம 80Dல பார்த்தது ஹெல்த் இன்சூரன்ஸ். இப்ப பாக்குறது வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். இது வந்து நம்ம கையில வச்சிருக்கிற மெடிக்கல் பில்ஸ் எல்லாம் பொறுத்தது. கவர்மெண்ட்ல 80DDBக்கு ஒரு ஸ்பெசிஃபைடு டிசீஸ்னு சொல்லி ஒரு நிறைய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க சிம்பிளா இந்த செக்ஷன் எல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகணும்னு இல்ல. இப்ப வந்து டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. நீங்க கூகுள்ல போயிட்டு 80DDB அப்படின்னு அடிச்சா போதும், அது எவ்வளவு கிளைம் பண்ணிக்கலாம், அதுல என்னென்ன டிசீஸ் கவர் ஆகும்னு சொல்லி டாப்லயே உங்களுக்கு வந்து கூகுள்லயே வந்துடும். அந்த அளவுக்கு வந்து இப்போ இன்கம் டாக்ஸ் செக்ஷன் எல்லாம் ரொம்ப ஈஸியா போச்சு. ஏகப்பட்ட வெப்சைட், ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ், ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இப்போ ரொம்ப ஈஸியா ஃப்ரீயா கிடைக்குது. ஸோ நீங்க அந்த ஸ்பெசிஃபைடு டிசீஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து பாருங்க. அடுத்தது 80TTA. இது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இப்ப நம்ம வந்து நார்மலா SBI அக்கௌண்ட்டுக்கு பேங்க்ல வந்து 3.5%, 4.5% இந்த ரேஞ்சில் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது இல்லையா? இந்த இன்ட்ரெஸ்ட்ல 10,000 ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணலாம், டிடக்ஷன் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு எனக்கு இந்த வருஷம்
ஒரு 13,000 14,000 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்தே வந்திருக்கு அப்படின்னா நான் அந்த 14,000த்தையும் நான் வந்து அப்படியே இன்கமா கன்சிடர் பண்ண வேண்டாம். அதை இன்கமா கன்சிடர் பண்ணிட்டு திரும்ப 10,000 வந்து நான் அதுல 80 TTA சொல்லி லெஸ் பண்ணிடலாம். இது வந்து 80 TTA ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல்ஸ். இப்ப இதுவே சீனியர் சிட்டிசனுக்கு என்ன பண்றாங்க, 80 TTBன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டெபாசிட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆகட்டும், எஃப்டி அக்கௌண்ட் ஆகட்டும், இந்த மாதிரி எந்த விதமான டெபாசிட்டா இருந்தாலும் அவங்க வந்து டிடக்ஷன் பண்ணிக்கலாம். அது வந்து மேக்சிமம் 50,000 ரூபாய். நான் சொல்றது டெபாசிட் அமௌண்ட்டுக்கு இல்லைங்க, ஒன்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். வட்டி வருமானம் பொதுவா வந்து இன்கமா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த இன்கம்லயும் கொஞ்சம் நமக்கு டிடக்ஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்புறம் 80U வந்து என்ன சொல்லுதுன்னா டிசேபிலிட்டி பத்தி சொல்லுது. இப்ப 80DDலயும் ஏதோ டிசேபிலிட்டி டிபெண்டன்ட் சொன்னீங்க, இப்ப 80Uலயும் திரும்ப டிசேபிலிட்டிங்கிறீங்களே, இது என்ன சார் வித்தியாசம்னா 80DDல சொன்னது நம்மள டிபெண்ட் பண்ணி இருக்கிற டிசேபிள்டு பெர்சன். ஓகேங்களா? இந்த 80U அப்படின்னு சொல்றது நாம செல்ஃப் டிசேபிலிட்டியா இருந்தா 75,000 ரூபாய் வரைக்கும் இண்டிவிஜுவலுக்கும் 1,25,000 ரூபாய் வரைக்கும் சிவியர் டிசேபிலிட்டிக்கும் வச்சுக்கலாம். இது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே. இப்ப வந்து ஒரு பிசினஸ் மேன் இருக்காரு, ஒரு ப்ரொப்ரேட்டர்னு வச்சுக்குவோம். அவருக்கு வந்து இல்ல ஒரு சேலரி பீப்புளே இருக்காருன்னு வச்சுக்குவோம். அவர் வந்து பிசிக்கலி அவரால் முடியல, ஆனா அவர் மென்டலி நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காரு, மாசம் மாசம் அவருக்கு சம்பளமும் வருது. அப்படிங்கிற பட்சத்துல இந்த டிசேபிலிட்டிக்கு இவர் வந்து மெடிக்கல்ல சர்டிபிகேட் எல்லாம் வச்சிருப்பாரு டாக்டர்கிட்ட வாங்கி. அப்ப அவர் என்ன பண்ணிக்கலாம், மற்ற டிடக்ஷன் மட்டும் இல்லாம இந்த 75,000 ரூபாய் இந்த எக்ஸ்ட்ரா டிடக்ஷனையும் சேர்த்து பண்ணிக்கலாம். அதே சீனியர் சிட்டிசனா இருந்தா 1.25 லட்சம் பண்ணிக்கலாம். இது வந்து செல்ஃப் டிசேபிலிட்டிக்காக 80U படி கவர்மெண்டே நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ 80Cல இருந்து 80U வரைக்கும் உள்ள டிடக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு ஓரளவு வந்து தெரிஞ்சிருக்கும். அப்ப இப்ப ரொம்ப ஒரு சின்ன சம்மரி கொடுக்கணும்னா 80Cல மேக்சிமம் ஒரு 1.5 லட்சம், 80CCDல ஒருவேளை நமக்கு ஓனர் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அதுல ஒரு 50,000, ஒரு 2 லட்சம். இப்ப 80Dல வந்து சீனியர் சிட்டிசன் வீட்டுல இருக்காங்கன்னா அது ஒரு 50,000, இதுல ஒரு 50,000னா 2 லட்சம். திரும்ப 80U 80 TTB இதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து ஒரு 3 லட்சம் 4 லட்சம் வரைக்கும் டிடக்ஷன் வந்து ஓவரால் வர்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்கு இதுல. ஓகேவா? இப்போ புது ஸ்கீம் போகணுமா பழைய ஸ்கீம் போகணுமா அப்படிங்கிற ஒரு டீடைல்டு டிஸ்கஷனுக்கு நம்ம வருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, முன்னாடி நம்ம பேங்க்ல போடுற டெபாசிட்டுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு இன்சூரன்ஸ் வந்து ஹிட்டனா வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குது. அது வந்து என்னன்னா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணலாம், அந்த பேங்குக்கு வந்து நம்ம போடுற டெபாசிட்க்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே. இப்போ ஒருத்தர் வந்து கையில ஒரு 30 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்காங்க. இப்போ மேக்சிமம் அவர் வந்து 30 லட்சம் ரூபாய் ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ணாலுமே 1 லட்சம் ரூபாய்க்கு தான் வந்து கவர்மெண்டே இன்சூரன்ஸ் கொடுக்குது. பேலன்ஸ் 29 லட்சம் ரூபாய்க்கு வந்து அந்த பணத்துக்கு வந்து சேஃப் கிடையாது. ஒருவேளை பேங்க் வந்து திவால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், மேக்சிமம் வந்து 1 லேக் மட்டும் தான் அவருக்கு வந்து திரும்ப கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணணும்னா ஒரு 30 விதமான பேங்கை வந்து தேடி போகணும். 30 விதமான பேங்க்லயும் 1 லட்சம் போட்டா இப்ப அவரோட பணம் வந்து சேஃப் தான். ஆனா பிராக்டிகலி இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது கஷ்டம். பணத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக நம்ம 30 பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 30 பேங்க்ல எப்படி போட முடியுமா என்ன? முடியாது. ஓகேவா? இப்ப கவர்மெண்ட் அது வந்து 1993ல இருந்து அப்படிதான் இருந்துச்சு. இப்ப பிப்ரவரி மாசம் என்ன சொன்னாங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதுபடி இப்ப வந்து பேங்க்ல போடுற டெபாசிட் அமௌண்ட்டுக்கு 5 லேக் வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து டிஃபால்ட்டாவே உண்டு. அதனால இப்போ ஒருத்தட்ட 30 லட்சம் ரூபாய் பணம் இருக்குன்னா 5 லட்சம்னு சொல்லி ஒரு 6 பேங்க்ல அவர் போட்டா கூட இப்ப அவரோட பணத்துக்கு வந்து ஃபுல் சேஃப்டி வந்து கிடைச்சிருது. அதனால இப்ப பிக்சட் டெபாசிட் பண்றவங்க கொஞ்சம் பயப்படாம இருக்கலாம். இந்த லிமிட் வந்து கவர்மெண்டே 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து அசூரன்ஸ் கொடுக்கறதால. ஓகேங்களா? இது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். அதுக்காக தான் நான் போட்டேன். ஓகே, இப்போ இந்த டிடக்ஷன்கிறோம் எக்ஸம்ஷன்கிறோம் எல்லாம் சொல்றோம்ல, நம்ம ஐடி ஃபைல் பண்ணும்போது இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கணுமா சார்?
அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க. ஐடி ஃபைல் பண்றதுங்கிறது பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா ஒரு 10 நிமிஷம் வேலை. ஜஸ்ட் நீங்க ஃபிகர்ஸ் மட்டும் தான் நீங்க வந்து டைப் பண்ண போறீங்க. ஒண்ணு உங்க கம்பெனிலேயே உங்களுக்கு ஃபார்ம் 16 அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுத்துருவாங்க. அதுபடி நீங்க ஃபைல் பண்ண போறீங்க. ஒருவேளை ஃபார்ம் 16ல சில ஃபிகர்ஸ் எல்லாம் விட்டு போச்சு, ஆனா டிடக்ஷன் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க ஃபைல் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை வந்து என்ட்ரி பண்ண போறீங்க. எந்த டாக்குமெண்ட்டையும் நீங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ண தேவையில்லை. ஆனால் எல்லா டாக்குமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும், கையில வச்சுக்கணும். சப்போஸ் அந்த இன்கம் டேக்ஸ் ப்ராசஸ் பண்ணும்போது கவர்மெண்ட்டுக்கு நம்ம மேல ஏதாவது சந்தேகம் வந்தா நோட்டீஸ் வந்து ஆன்லைன்லயே வரலாம். திரும்ப அதுக்கு ரிப்ளை நம்ம ஆன்லைன்லயே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதுக்காக மட்டுமே நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். என்ன தெரியுமா, ஒரு உதாரணத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் ஏடிசில லிமிட் இருக்குங்கிறதுக்காக 5 லட்சம் ரூபாய் வருமானம் பாக்குற ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, 1.5 லட்சம் ஏடிசி லிமிட்ல என்ட்ரி பண்ணி ஃபைல் பண்ணிடுவாரு. ஆனா கண்டிப்பா அவருக்கு என்ன ஆகும், நோட்டீஸ் வந்து வரும். ஏன் வரும்னா, 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தர் வந்து 1.5 லட்சம் ரூபாய் வந்து சேவ் பண்ண முடியுமாங்க? சேவ் பண்ணி இன்சூரன்ஸ்ல போயிட்டு பே பண்ண முடியுமா சொல்லுங்க? சோ அந்த நம்பிக்கை வந்து கவர்மெண்ட்டுக்கே வந்து வராதுங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நோட்டீஸ் இஷ்யூ ஆக வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகே, இப்ப நம்ம எக்ஸம்ஷன், டிடக்ஷன், ஸ்லாப் ரேட் எல்லாம் பார்த்தோம். இப்ப எது எனக்கு பெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த முடிவு வந்து நீங்க எந்த மாதிரி பர்சன் அப்படிங்கிறத வச்சுதாங்க முடிவு எடுக்க முடியும். ஏன் எந்த மாதிரி பர்சன் அப்படின்னா, சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணவும் சேவ் பண்ணவும் நீங்க தயாரா இருக்கீங்களா, இல்லைன்னா நம்ம வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ற ஹேபிட் உள்ளவங்களா அப்படிங்கிறது தான். இப்போ அமெரிக்கால வந்து என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா கன்சியூமிங் கல்ச்சர் வந்து அதிகம். இப்பதான் இந்தியாவில வந்து இந்த புது ஸ்லாபே கொண்டு வர்றாங்க. அமெரிக்கால எல்லாம் அது வந்து ஆல்ரெடி இருக்கு. அங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த இன்வெஸ்ட் பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாம் செய்யறதை விட்டுட்டு டாக்ஸ் ரேட்டை கம்மி பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எஃப்டி போடுறது, இன்சூரன்ஸ் அப்படி இப்படின்னு பணத்தை எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாம பயங்கரமா ஸ்பெண்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்பெண்டிங் பண்ணும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கிற எல்லா மேனுஃபேக்சரிங் செக்டார், சர்வீஸ் செக்டார் எல்லாருக்கும் நல்ல பிசினஸ் நடக்கும். அப்போ ஒட்டுமொத்த எக்கனாமியே என்ன ஆகும், ரொம்ப வெல்த்தியா இருக்கும். இப்ப அததான் இந்தியாவிலையும் இவங்க வந்து ட்ரை பண்றாங்க. டேக்ஸை குறைக்கிறதுக்கு முடியாம, மற்ற இதுல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைக்கிறதுக்கு முடியாம, ஒருவேளை இந்த புது ஸ்கீமை நிறைய பேர் ஆப் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கையில பணத்தை எப்பவுமே சும்மா வச்சிருக்க மாட்டாங்க, எப்படியும் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதனால மற்ற செக்டார் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் வந்து இந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சரையே கொண்டு வந்தாங்க. இப்ப நீங்க நல்லா டிசைட் பண்ணிக்கிங்க, நமக்கு வர்ற சம்பளத்துல ஹவுசிங் லோன் கட்டிட்டு, இன்சூரன்ஸ் கட்டிட்டு, ஹெல்த் இன்சூரன்ஸ் பே பண்ணிட்டு, இது எல்லாமே பே பண்ணிட்டு நம்மளால லைஃப் ஸ்டைலை வந்து கொண்டு போக முடியுது அப்படின்னா, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்க ஓல்டு ஸ்லாபையே வச்சுக்கிறது நல்லது. இல்ல எனக்கு தேவையில்லாம எனக்கு வர்ற பணமே கம்மி, என்ன போயிட்டு இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண சொல்றீங்களே, அதெல்லாம் எனக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க புது ஸ்கீம் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ எந்த ரீஜியம் நம்ம செலக்ட் பண்ணணுங்கிறது நம்ம என்ன மாதிரி பர்சன் அப்படிங்கிறத மட்டுமே முடிவு பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ரௌசர்ல சில இது காட்டுறேன் பாருங்க. இப்ப ஜஸ்ட் கூகுள் ஓபன் பண்ணிக்கிங்க நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது. இப்ப என்னோட ப்ரௌசர் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, இந்த ப்ரௌசர் ஸ்கிரீன்ல கூகுள்ல போயிட்டு சும்மா இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர் அப்படின்னு அடிங்க. அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி இது கவர்மெண்ட் வெப்சைட்லயே வந்துடும். இங்க போயிட்டு நீங்க அசஸ்மெண்ட் இயர் செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்த வருஷங்கிறது 2021-22. டேக்ஸ் பெயர் இண்டிவிஜுவலா, ஃபேமா, கம்பெனியா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்க புது ஸ்கீமை செலக்ட் பண்றீங்களா பழைய ஸ்கீமை செலக்ட் பண்றீங்களான்னு சொல்லி. புது ஸ்கீமை செலக்ட் பண்றோம்னா எஸ், பழைய ஸ்கீம்னா நோ. இப்போ இங்க இப்படி போடுறேன். அப்புறம் மேல் ரெசிடென்ட் செலக்ட் பண்ணிட்டு இன்கம் ஃப்ரம் சேலரி
எவ்வளோன்னு சொல்லி நான் சும்மா போறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 7 லட்ச ரூபாய் இன்கம் ஃப்ரம் சேலரி. டிடக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த டிடக்ஷனை கிளிக் பண்ணி நீங்க போடலாம். இப்போ நான் டிடக்ஷன் எதுவும் போடல, போடாமே எவ்வளவு வருது 52,500 ரூபா. அப்புறம் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஒரு 4%, ரெண்டும் சேர்த்து 54,600 அப்படின்னு வருது இல்லையா? ஸோ இது வந்து ஜென்ரலா பாக்குற ஒரு மெத்தடுங்க. அடுத்தது இன்னொரு லிங்க் ஓபன் பண்ற பாருங்க. இன்கம் டாக்ஸ் இந்தியா இ-ஃபைலிங் இந்த வெப்சைட்ல ஸ்லாஷ் போட்டு டாக்ஸ் கால்குலேட்டர் அப்படின்னு அடிச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஒண்ணு வரும். இதுல புதுசுக்கு எவ்வளோ பழசுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இந்த எல்லா லிங்கையும் நான் ஃபைலையும் ஷேர் பண்ணிடுறேன், அப்புறம் இந்த பிபிடி ஃபுல்லா ஷேர் பண்ணிடுறேன், அந்த லிங்கையும் ஷேர் பண்றேன். இப்போ ஜஸ்ட் இதை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. இப்போ இதுல ஏஜ் வந்து இந்த 3 இது கேக்குதா, பிலோ 60யா, 60 to 79ஆ, 79 above 79ஆ அப்படின்னு சொல்லி கேக்குது. ஓகே, இப்போ பிலோ 60 போடுறேன். இப்போ எஸ்டிமேட்டட் ஆனுவல் இன்கம் இப்போ அதே 7 லட்ச ரூபா போடுறேன். டிடக்ஷன் எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நான் வந்து ஒரு 1 லட்ச ரூபா டிடக்ஷன் போடுறேன். ஓகேவா? இப்ப கம்பேர் அப்படின்னு போட்டா இப்ப என்ன ஆகுதுன்னா பழைய இதுபடியும் 33,800 ரூபா தான், புது இதுபடியும் 33,800 ரூபா தான். ஸோ இப்படி இருக்கிற ஒரு ப்ரொஃபைல் வந்து எதுல வேணாலும் அவர் வந்து போகலாம். ஓகேவா? இப்ப நான் வந்து 2 லட்ச ரூபா போடுறேன் டிடக்ஷன். இப்ப பாத்தீங்கன்னா புது இதுபடி 33,800 ரூபா, ஆனா பழைய ஸ்கீம் படி அவருக்கு 0 டாக்ஸ். இதை நீங்க வந்து உங்களுக்கு ரியலா என்ன இன்கம் வரும், என்ன எக்ஸம்ஷன் வருங்கிறத நீங்க டைப் பண்ணீங்கன்னா புதுசுல போலாமா பழசுல போலாமா, அப்படி போறதா இருந்தா இங்க டாக்ஸ் பெனிஃபிட் உங்களுக்கு எதுல கிடைக்குது அப்படின்னு சொல்லி இங்க வரும். இப்ப இங்க இவங்களே சொல்றாங்க பாருங்க, நீங்க பழசுல போனீங்கன்னா உங்களுக்கு 33,800 ரூபா லாபம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்டே என்ன பண்ணுது, நமக்கு கீழே வந்து டைப் பண்ணி சொல்லிடுது இதுதான் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஈஸி டூல். கவர்மெண்ட் சைட்லயே வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய பிரைவேட் சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க. கூகுள்ல போயிட்டு இன்கம் டாக்ஸ் கால்குலேட்டர் அப்படின்னு அடிக்கல, அதுவே தானா வந்து வந்துடும். ஓகே, அடுத்தது டிடிஎஸ் எப்படி கால்குலேட் பண்றது சம்பளத்துல அப்படின்னா, முன்னாடி இப்ப பார்த்தோம் இல்லையா, இப்போ இதுலயே ஒன் செகண்ட். முன்னாடி இப்போ இதை அடிச்சோம்ல, இப்ப வந்து இப்ப இங்க ஒருவேளை புது ஸ்கீம்ல நம்ம போறோம்னு வச்சுக்கீங்களேன், இந்த 33,800 அப்படியே 12ஆல டிவைட் பண்ணிட வேண்டியதான். அப்ப பெர் மந்த் டிடிஎஸ் என்னங்கிறது வரும், அதை உங்க கம்பெனில பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க சம்பளம் கூட. ஸோ இந்த டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க இதுலயே வர்றதை வச்சுக்கிட்டு அப்படியே 12ஆல டிவைட் பண்ணா போதும். அது இல்லாம இன்னொரு டிடிஎஸ் கால்குலேட்டர் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் வாங்குறவங்களுக்கு கிடையாது. இன்னும் கவர்மெண்ட்ல நிறைய செக்ஷன் உண்டு. அதாவது இன்ட்ரெஸ்டுக்கு டிடிஎஸ், டிவிடெண்டுக்கு டிடிஎஸ், கான்ட்ராக்டருக்கு டிடிஎஸ், அப்புறம் வாடகைக்கு டிடிஎஸ், கமிஷன், புரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லி நிறைய செக்ஷன் உண்டு. அந்த கால்குலேஷனுக்கு டிடிஎஸ் கால்குலேட்டர்னு சொல்லி இன்னொரு செப்பரேட் டூல் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் விஷயம். இப்ப நான் என்ன நினைக்கிறேன், நம்ம அடுத்தது டிஸ்கஷன்ல போயிடலாம்னு நினைக்கிறேன். என்னோட செஷன் முடிஞ்சது. உங்களுக்கு ஸ்லாப் என்னன்னு சொல்லிட்டேன், எந்த மாதிரி டிடக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டேன், புதுசுல போகணுமா பழசுல போகணுமாங்கிறது நம்மளோட ஹேபிட்டை பொறுத்தது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். எப்பக்குள்ள அதை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பேங்க் டெபாசிட் பண்றதுக்கு அதுல இருக்கிற இன்சூரன்ஸையும் பார்த்துட்டோம், அதை எப்படி பிரிச்சு போடணுங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ டூல் சொல்லியிருக்கேன், நீங்க கூகுள்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலி இதான் என்னோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் டெலிகிராம், ஃபேஸ்புக் லிங்க். இப்போ நம்ம ஸ்க்ரீன் ஷேரிங்கை வந்து நான் இப்போ கட் பண்ணிடுறேன். நம்ம இனிமேல மீட் ஆன் பண்ணிட்டு நம்ம டவுட்ஸ் இருந்தால் நம்ம வந்து கேட்டு டிஸ்கஷனுக்குள்ள போயிடுவோம்.